அனைவருக்கும் வணக்கம். அடிக்கடி நாம 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்குமே ஒரு 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஜன்னல் வழியாக எட்டி பார்க்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பீப் த்ரூ த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பீப் த்ரூ த விண்டோ. பீப் அப்படின்னா எட்டிப்பார்னு அர்த்தம். எட்டி பார்க்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பீப். ஓகே. ஜன்னல் வழியாக அப்படிங்கிறதுக்கு த்ரூ த விண்டோ. அடிக்கடி வாய்க்கொப்பளி அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸ். இதை காகிள் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னு சொல்லுங்கள். காகிள் ஃப்ரீக்வெண்ட்லி. வாய்க்கொப்பளி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் காகிள் என்ற வேர்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி. ஓகே. என் உரிமையை விட்டு தரமாட்டேன், இதுதான் தேர்ட் சென்டென்ஸ். இது ஆங்கிலத்தில் ஐ வில் நாட் கிவ் அப் மை ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ வில் நாட் கிவ் அப் மை ரைட்ஸ். ஐ வில் நாட் கிவ் அப் அப்படின்னா விட்டு தரமாட்டேன்னு அர்த்தம். என் உரிமையை அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ரைட்ஸ். லுக் அட் த ஃபோர்த் சென்டென்ஸ், முடிவெடுப்பதற்கு முன் யோசி. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் திங்க் பிஃபோர் யூ டிசைட் அப்படின்னு சொல்லுங்கள். திங்க் பிஃபோர் யூ டிசைட். திங்க் அப்படின்னா யோசின்னு அர்த்தம். முடிவெடுப்பதற்கு முன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிஃபோர் யூ டிசைட். ஐந்தாவது நாம் பார்க்கக்கூடிய சென்டென்ஸ், நீ ஏன் அவசரப்படுகிறாய் அப்படிங்கக்கூடிய வினா வாக்கியம். இதை வை டு யூ ஹரி அப்படின்னு கேளுங்க. வை டு யூ ஹரி. திஸ் இஸ் த சிக்ஸ்த் சென்டென்ஸ். மாற்றம் ஒன்றை மாறாதது. தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸில் இதுவும் ஒன்று. இதே வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சேஞ்ச் ஒன்லி நெவர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் ஒன்லி நெவர் சேஞ்சஸ். கோபத்தில் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வாக்கியத்தை ஐ ஹவ் டாக்ட் சம்திங் இன் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹவ் டாக்ட் சம்திங் இன் ஆங்கர். ஐ ஹவ் டாக்ட் அப்படின்னா பேசிவிட்டேன்னு அர்த்தம். ஏதோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்திங். கோபத்தில்னு சொல்கிறதுக்கு இன் ஆங்கர். இங்கே வேர்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் டாக்ட் அப்படிங்கிறது தான். இட் ஹாஸ் பீன் யூஸ்ட் இன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. இந்த டாக் அப்படிங்கிற வேர்பை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கிறோம். சில பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சென்டென்ஸை மேக் சம் அமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக் சம் அமெண்ட்ஸ். பரிகாரங்கள் அப்படிங்கிறதுக்கு அமெண்ட்ஸ் என்ற வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சென்டென்ஸை யூ cannot be corrected அப்படின்னு சொல்லலாம். யூ cannot be corrected. உங்களேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது உன்னை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே. அங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்கணும். இந்த கொஸ்டினை வாட்ஸ் தட் நாய்ஸ் ஓவர் த அப்படின்னு கேளுங்க. வாட்ஸ் தட் நாய்ஸ் ஓவர் த. தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். தேங்க்யூ.